நேற்றைய தினத்திலே தமிழ்நாட்டிலே எலெக்ஷன் போலிங் எல்லாம் முடிந்திருக்கிறது. இப்பொழுது ஆண்டவர் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை, அதை வைத்து நம்ம பார்க்க போறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம். இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை 6ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்திலிருந்து 14வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். இது அரசியலியா இராணுவம் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைத்துக் கொண்டார்கள். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். இங்கே பார்க்கும் பொழுது இது மிக அழகான ஒரு ஆவிக்குரிய பாடம். எலிசா, அவரோடு கூட அவருடைய வேலைக்காரன் கேயாசி. இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது இந்த எலிசா ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசியாய் இருந்து சீரிய இராணுவம் எங்கெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களை முற்றுகை போட நினைக்கிறார்களோ அங்கெல்லாம் வந்து அந்த காரியத்தை எல்லாம் உடனே இஸ்ரவேலின் ராஜாவுக்கு தெரிவித்து விடுவார். அவர்கள் போடுகிற அத்தனை திட்டங்களையும் இவர் ஆவியிலே வெளிப்பாடாய் பெற்று அதையெல்லாம் ராஜாவுக்கு சொல்லிவிட, இந்த சிறிய இராணுவத்தால் இவர்களை ஒருபடியும் ஜெயிக்கவே முடியவில்லை. அந்த அளவுக்கு கர்த்தர் தாமே இவர்களுக்கு ஆலோசனை கொடுப்பதன் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். அப்படிப்பட்ட நேரத்திலே சிறிய இராணுவத்தில் ராஜாவுக்கு மிகுந்த கடுங்கோபம் வந்தது. நம்ம ரகசியமாய் போடுகிற திட்டங்கள் எல்லாம் இவங்களுக்கு எப்படி தெரிகிறது? நமக்குள் யாரோ உளவாளி இருந்து கொண்டு இங்கே இருக்கிற செய்திகளை அங்கே கொண்டு செல்கிறார்கள் என்று சொல்லி அவன் கோபப்பட, அந்த ராஜாவுக்கு ஒரு வேலைக்கு ஒரு மந்திரி என்று சொல்லுகிறார். நீ நம்முடைய பள்ளி அறையில் பேசிக் கொள்ளுகிறதை கூட எலிசா ராஜாவுக்கு அதை வெளிப்படுத்தி விடுவார். எல்லாவற்றையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி எலிசா அங்கே இஸ்ரவேலில் இருக்கிறார் என்று சொல்லி இவரை குறித்து சொல்லுகிறார். உடனே ராஜா பார்க்கிறான், அப்படியானால் முதலாவது இந்த தீர்க்கதரிசியை கொல்லாமல் இஸ்ரவேல் ஜனங்களை நம்ம மேற்கொள்ள முடியாது, இஸ்ரவேலரை பிடிக்க முடியாது. அப்ப அவங்களுடைய பலனே அந்த தீர்க்கதரிசி தான், ராஜா கிடையாது. இஸ்ரவேலை ஒண்ணுமே பண்ண முடியல. காரணம், தீர்க்கதரிசி கொடுக்கிற வெளிப்பாடு அப்படி இருக்குது. அவன் நினைக்கிறான், இந்த தீர்க்கதரிசி இருக்கிறதுனாலதான் நமக்கு ஒன்றும் பண்ண முடியல. அவன் எல்லாத்தையும் வெளிப்படுத்தி விடுகிறான். அப்ப முதலாவது இராணுவத்தை, அந்த தீர்க்கதரிசியை பிடிப்பதற்கு இராணுவத்தை அனுப்புகிறான். சாதாரண இராணுவம் இல்ல, பலத்த இராணுவம், மிகப்பெரிய சேனை. யாரை பிடிக்கிறதுக்கு? ஒரே ஒரு மனுஷன், தீர்க்கதரிசியான எலிசாவை பிடிப்பதற்கு. சீரிய இராணுவமே படை திரண்டு வந்திருக்கிறது. எலிசா அங்கே அந்த மலையில இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் அறிந்து கொண்டார்கள். ஆகினால் எலிசாவை பிடிப்பதற்காக பலத்த இராணுவம் அந்த மலையை சூழ்ந்து கொள்ளுகிறது. எலிசா அது பாட்டுக்கு அவன் நிம்மதியா இருக்கிறாரு. திடீர்னு காலையில இந்த வேலைக்காரன் கேஎஸ் எழுந்து வெளியே வந்து பார்க்கிறான். வெளியே வந்து பார்த்தால் மலையில ஏராளமான குதிரை வீரர்களும் ரதங்களும் சூழ்ந்து கொண்டிருக்கிறது எலிசாவை பிடிப்பதற்காக. அவன் பயந்துட்டான். பயந்து போய், ஐயோ ஆண்டவரே, இந்த பலத்த சேனை நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறதே என்று சொல்லி அவன் பயந்து அலறுகிறான். உடனே எலிசா சொல்லுகிறான், பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லி, ஆண்டவரே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்று சொல்லி
அவன் ஜெபிக்கிறான். ஜெபித்த உடனே கேயாசியின் கண்களும் திறக்கப்பட அந்த மலை முழுவதும் அக்கினிமயமான ரதங்களாலும் குதிரைகளாலும் சூழ்ந்திருக்கிறதை அந்த கேயாசியும் பார்க்கிறான். நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு ஆவிக்குரிய காரியத்தை புரியணும். நம்முடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம், நம்முடைய சேனை பரலோகத்தின் சேனை. நம்முடைய காரியம் இந்த உலகத்தை போல அல்ல, உலகத்தில் இருக்கிற ராணுவங்களை போல அல்ல, அதை பார்க்கிலும் மிக பெரியது. எசேக்கியா ராஜாவின் நாட்களிலே அவர்களுக்கு விரோதமாய் வந்து சேனைகளில் எசேக்கியா ராஜா ஒரு சின்ன ஜெபத்தை செய்ய ஒரே ஒரு தூதனை கர்த்தர் அனுப்ப 1,80,000 அதிகமான வீரர்களை ஒரே ஒரு தேவதூதன் ஒரே ராத்திரிகளை கொண்டு போடுகிறார். ஒரு தேவதூதன் 1,80,000 அதிகமான ராணுவ வீரர்கள் ஒரே ராத்திரியை கொண்டு போறார். அப்ப எவ்வளவு பவர்! அப்ப யோசிச்சு பாருங்க. இதுதான் பரலோக ராஜ்யத்தின் சேனையில் இருக்கிற ஒரு தூதனுடைய பலம். ஒரு ராத்திரியில 1,80,000 பேரை கொல்ல முடியும். எவ்வளவு பெரிய ஒரு சேனை, எவ்வளவு பெரிய ஒரு பலன்! ஒரு தேவதூதனுக்கே என்ன ஒரு வல்லமை! யோசிச்சு பாருங்க. இதுதான் பரலோக ராஜ்யம் தேவ பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற பாதுகாப்பு இல்லையா? இன்னைக்கு நம்ம எதை குறித்து பயப்படக்கூடாது. உலகத்தின் ராஜ்யங்களை குறித்து கவலையே படக்கூடாது, பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதாவது ஒருவரும் பூட்டக்கூடாமல் திறக்கிறவர் நம்முடைய ஆண்டவர், ஒருவரும் திறக்க கூடாமல் பூட்டுகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஒருவரும் பூட்டக்கூடாமல் அவர் திறந்து வச்சிருக்கிறார்னா திறந்ததுதான், யாரும் அதை பூட்ட முடியாது, யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால இந்த உலகத்தின் ராஜ்யங்களை குறித்து நம்ம பயப்படவோ கலங்கவோ தடுமாற வேண்டிய அவசியம் இல்லை. கேயாசிக்கு பயம், கலக்கம், தடுமாற்றம் வந்தது. ஆனால் எலிசாவுக்கு அந்த பயமும் வரல, கலக்கமும் வரல, தடுமாற்றம் வரல. ஏன்? எலிசாவுடைய கண்கள் ஆவிக்குரிய காரியங்களை கவனிக்கக்கூடியதாயிருந்தது. இருக்கிற உண்மைகளை, பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை அறியக்கூடிய விதத்தில் இருந்தது. அதனாலே பயப்படவோ கலங்கவோ தடுமாற வேண்டிய அவசியம் எலிசாவுக்கு கேயாசிக்கு வந்துச்சு. எலிசா ஜெபிக்க கேயாசின் கண்கள் திறக்கப்பட அப்பொழுது அவனும் நடக்கிற உண்மையான காரியத்தை கண்டு, அங்க இருக்கிற உண்மையை கண்டு அவனும் பயம் தெளிகிறான். நல்லா கவனிக்கிறோம். அவர்களோடு கூட இருக்கிறவர்களை பார்க்கிறது நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம். இதுதான் உண்மை. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், நம்மோடு கூட இருக்கிற பரலோக சேனை பெரியது. எந்த ஆட்சி வந்தாலும் கர்த்தர் செய்ய நினைக்கிறதை யாராலும் தடுக்க முடியாது. ஆட்சிகள் வரும், மாறும், போகும், என்ன வேணா இருக்கும். ஆனால் ஆண்டவர் மாறாதவர், பெரியவர், சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ளவர். அவர் செய்ய நினைக்கிறது ஒருபோதும் தடைப்படாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர். நம்மோடு கூட இருக்கிற சேனை பெரியது. நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர் மகிமையானவர். அவரால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ளவர். அவர் செய்ய நினைக்கிறது ஒருபோதும் தடைப்படாது. கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறக்கப்படுகிறவர். அவர் யுத்தத்தில் வல்லமை உள்ளவர். அவர் சேனையின் அதிபதி. அவர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார். அப்படி இருக்க கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை தேசத்தை செய்ய போகிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை தேசத்தில் செய்து, தேசத்தில் ஒரு மிகப்பெரிய அசைவை ஏற்படுத்தி புறஜாதி ஜனங்களை கர்த்தர் பிடித்து கர்த்தரின் தமக்கென்று பிரித்தெடுக்கக்கூடிய காலம் வெகு சமீபத்தில் இருக்கிறது. ஒரு உன்னதமான எழுப்புதலை ஆண்டவர் அனுப்பி புறஜாதி ஜனங்களை சந்திக்கும் காலம் சமீபத்தில் இருக்கிறது. புறஜாதி ஜனங்களின் ரட்சிப்பின் மூலமாக அந்த எண்ணிக்கை நிறைவேறும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் வருகை சம்பவிக்க போகிறது. அதற்கான காலகட்டத்திலே கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். மிகவும் கடைசி காலம் இது மிகவும் கடைசி நேரம். இந்த நாட்களில் நாம் உட்கார்ந்து கொண்டு சாதாரணமாய் மௌனமாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிற காலம் இது அல்ல. இந்த காலத்திலே மௌனமாய் நாம் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய ரட்சிப்பு தேவ சமூகத்திலிருந்து நமக்கு வருகிறது. கர்த்தருடைய பிரசன்னம் தேவ சமூகத்திலிருந்து நமக்கு வருகிறது. கர்த்தர் தாமே நம்மை அபிஷேகிக்கிறார். கர்த்தர் தாமே நம்மை ஆட்கொண்டிருக்கிறார். கர்த்தர் தாமே நம்மை வழி நடத்துகிறார். கர்த்தர் தாமே நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்கிறது.
உலகத்தில் இருக்கிற சகல ராணுவங்களை பார்க்கிலும், உலகத்தில் இருக்கிற சகல விதமான காரியங்களை பார்க்கிலும் நமக்கு இருக்கிற கர்த்தர் பெரியவனாய் இருக்கிறார். ஆகையால் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். யாரை குறித்தும் எதை குறித்தும் பயப்படவோ கலங்கவோ தடுமாற வேண்டிய அவசியம் தெய்வ பிள்ளைகளுக்கு கிடையாது. ஆண்டவர் சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ளவர். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். என்னதான் சூழ்நிலை வந்தாலும், எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரால் கூடாதது ஒன்றுமில்லை. பெரிய காரியங்களை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அவர் அதிசயங்களை காண பண்ணுகிறவர். உன்னதமான தேவன், சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ளவர். அவர் ரட்சிக்க நினைக்கிற ஆத்துமாக்களை யாரால் தடுக்க முடியும்? கர்த்தர் ரட்சிக்கிறவர் தான். கர்த்தர் எழுப்புதலை அனுப்புகிறவர் தான். கர்த்தர் தேசத்தை கலக்குகிறவராய் இருக்கிறார். அதை யாராலும் தடுக்க முடியாது. தேசத்தை அல்ல, தேசங்கள் எல்லாவற்றையும், உலகம் முழுவதிலும் ஒரு எழுப்புதலின் அசைவை புறஜாதி ஜனங்களின் நடுவிலே எந்தெந்த தேசத்தில் எந்த அளவுக்கு அனுப்ப வேண்டும் என்று அவர் தீர்மானித்திருக்கிறாரோ அந்தந்த அளவுக்கு எல்லா தேசங்களிலும் கர்த்தருடைய எழுப்புதலின் அபிஷேகம் பற்றி எரிய போகிறது. அந்த எழுப்புதலின் தீ பற்றி எறிவதன் மூலமாய் சகலமும் ஸ்தம்பித்து போகிறது. ஒன்றும் ஆண்டவருக்கு முன்பாக, அவருடைய வல்லமைக்கு முன்பாக நிலை நிற்க முடியாது. ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவர், மகிமையாய் செய்கிறவர். அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர், பெரியவனாய் இருக்கிறார். இந்த நேரத்திலும் கர்த்தர் நமக்கு நடுவில் இருக்கிறார். அந்த பெரியவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபத்தை கேட்டு அவர் பெரிய காரியங்களை செய்கிறவராக நமக்கு நடுவில் இருக்கிறார். நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை தேசத்தில் செய்ய போறார். மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். ஒரு பெரிய ரட்சிப்பு, ஒரு எழுப்புதல் இந்த காலகட்டத்திலே கர்த்தரால் அனுப்பப்பட போகிறது. அதை உலகத்தின் எந்த காரியங்களும் தடுக்க முடியாது. கர்த்தர் அனுப்ப போகிற அந்த எழுப்புதல், அந்த மகிமையான எழுப்புதல், அது தேசங்களை அசைக்கும்படியாக வெளிப்பட போகிற தேவ மகிமையாய் இருக்கிறார். நம்ம இந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் ஒவ்வொரு காரியத்திலும் இம்மட்டும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணினவர். இனியும் பெரிய அளவுக்கு நம்மை வெற்றி சிறக்க பண்ண கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் ஒருவருக்கே மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தம் உள்ள பிதாவே, தேவனே, அவர்களோடு கூட இருப்பவனிலும் எங்களுக்குள் இருக்கிற கர்த்தர், எங்களோடு இருக்கிற கர்த்தர் பெரியவனாய் இருக்கிறீங்க. பெரிய சேனை எங்களோடு இருக்கிறது ஆண்டவரே. எங்களுக்கு நீ கொடுத்திருக்கிற சேனை மிக பெரியது. எங்களை பாதுகாக்கும்படி, எங்களை நடத்தும்படி, எங்களை பயன்படுத்தும்படி நீங்க அனுப்பி இருக்கிற தூதர்களின் எண்ணிக்கை மிகவும் அதிகம். கர்த்தர் தேசங்களிலே பெரிய அசைவை உண்டாக்க போகிறதற்காக சோத்திரம். எழுப்புதலின் அபிஷேகம் தேசங்களிலே உழுக்க போகிறதற்காக சோத்திரம், 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 சோத்திரம். ஆண்டவர் எமக்கு சோத்திரம். எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தனாகி ஆண்டவர் எல்லாவற்றையும் அருமையாய் செய்து வரும் காலங்களிலே நீங்க மகிமையாய் வெளிப்பட போகிறதற்காக நமக்கு சோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நமக்கு சோத்திரம். தேவரீர் நீங்க தெரிந்து கொள்கிறதான எங்கள் ஒவ்வொருவரையும், தெரிந்து கொள்ளப்பட்டதான எங்கள் ஒவ்வொருவரையும் கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறீங்க. அதற்காக சோத்திரம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மகிமைப்படுங்க. துதிக மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.